தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் பல்லுயிர் பூங்கா அமைப்பதற்கு குடியிருப்போர் சங்கம் கருத்து கேட்பு கூட்டத்தில் எதிர்ப்புகள் கிளம்பின. ராம்சர் பகுதியாக அறிவிக்கப்பட்ட பள்ளிக்கரணை பூங்காவில் பல்லுயிர் பூங்காவை அனுமதிக்க முடியாது என குடியிருப்பு வாசிகள் கூச்சலிட்டனர். தென் சென்னை பகுதியில் இயற்கை வடிகாலாக கருதப்படும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 225 ஏக்கர் பரப்பளவில் பெருங்குடி குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ள இந்த குப்பை கிடங்கில் பயோ மைனிங் செய்யப்பட்ட பகுதியில் இயற்கை மீட்டுருவாக்கம் செய்வதற்காக பல்லுயிர் சுற்றுச்சூழல் பூங்கா என்கிற ஒரு திட்டத்தை சென்னை மாநகராட்சி முன்னெடுத்தது. 93 ஏக்கர் பரப்பில் 99 கோடி ரூபாய் செலவில் பல்லுயிர் பூங்கா அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் பெருங்குடியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆல்ரெடி இல்ல 40-45 வருஷமா குப்பை கொட்டி அந்த இடம் டிகிரேட் ஆயிடுச்சு. அதை ஓவர் நைட்ல அதை திரும்ப மார்ஷ்லேண்டா கொண்டு வரது தெர் இஸ் அ ப்ராசஸ். அதுல ஒரு ப்ராசஸ் தான் நம்மளுக்கு ஈகோ பார்க். இது என்ட்ரன்ஸ் ஏரியா. இது கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்ட் பிரிக், கம்ப்ரஸ் எர்த் பிளாக், ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எர்த் பிளாக்லயே தான் பண்ணிருக்கோம். இது அதுக்குள்ள போன என்ட்ரன்ஸ், இதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இருக்கிற சின்ன வாக்வே. இது இருக்கிறதுலயே ஒரு சின்ன பாண்ட். பட் அடுத்தடுத்து இருக்கிற பாண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஒன்னொன்னையும் கனெக்ஷன் கொடுத்திருப்போம். நீங்க பொறுமையா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பள்ளிக்கரணை, பெருங்குடி, வேளச்சேரி, மடிப்பாக்கம், துறைப்பாக்கம் பகுதிகளை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் சங்கத்தினர் பெருமளவில் கலந்து கொண்டனர். கருத்து கேட்பு கூட்டத்தில் பெரும்பாலான மக்கள் குப்பை கிடங்கில் பல்லுயிர் பூங்கா அமைக்க கூடாது என கூச்சல் எழுப்பினர். பள்ளிக்கரணையில மார்ஷ்லேண்டா இருக்கணுமா, ஈகோ பார்க்கா இருக்கணுமான்றது முடிவு பண்ண வேண்டியது நாங்க. காரணம் என்னன்னா, மார்ஷ்லேண்டை மாற்றக்கூடாதுன்னு ஹைகோர்ட் 1 பிப்ரவரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறான். எப்படி நீங்க ப்ரொசீட் பண்றீங்க? சென்னையில் வெள்ளம் வந்ததற்கு அடிப்படை காரணமே மார்ஷ்லேண்டை சரியான முறையில் பாதுகாக்காததனால தான். அதனால நீங்க டிபிஆர்லாம் போடாதீங்க சார். மார்ஷ்லேண்ட் வேணுமா வேணாமா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. முடிவு பண்றது இல்ல. முதல்ல என்னென்ன பண்ண போறாங்க, நமக்கு தேவையா தேவையில்லையா அடிப்படை சார். வரவேற்கிறோம்னா இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை தான் வரவேற்கிறோமே ஒழிய நீங்க சொல்லி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை வரவேற்கிறோம் என்று நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது. பயோ மைனிங் என்பதே ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட். அது உலகத்துல எங்கேயுமே சக்சஸ்ஃபுல் ஆகல. அதே மாதிரி ஏற்கனவே தொல்காப்பியர் பூங்கா ஏற்கனவே வைத்து அதுவும் ஒரு எக்காலஜிக்கல் பார்க்கா சக்சஸ்ஃபுல்லா நடவடிக்கை எடுக்கப்படல. நடவடிக்கை இல்ல. பல்லுயிர் பூங்கா என்கிற பெயரில் சதுப்பு நிலத்தில் கட்டுமானங்கள் எழுப்புவதை பொறுத்துக் கொள்ள முடியாது என கூறி கூட்டத்தில் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வர மழை தண்ணிக்கு தானே தவிர ஏரியெல்லாம் திறந்து விட்டால் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. ஸோ எல்லாமே பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வழியாக தான் போகும்போது எங்களுக்கு பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டை ரெஸ்டோர் பண்ணணுமே தவிர எங்களுக்கு இந்த எக்கோ பார்க்லாம் பண்ணினாங்கன்னா அதில் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் வரும். இப்போ அவங்க கொடுத்த டிபிஆர் பார்த்தீங்கன்னா 25% தான் பாண்டுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அது 100% ஃபுல்லும் பாண்டாக வச்சுக்கோங்க, ரீஸ்டோர் பண்ணுங்க. அந்த பயோமைண்ட் ஏரியாவை கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வாட்டர் பாடியாக மெயின்டைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ளட்டிங் இம்பாக்ட் குறையும். எங்களுக்கும் தெரியும் ஃப்ளட்டிங் எங்களால் மினிமைஸ் தான் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ண முடியாது. மக்களின் கருத்துக்கள் அடிப்படையில் திட்டம் நிறைவேற்றப்படும் என சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தெரிவித்துள்ளார். மார்ஷ்லேண்டில் நம்ம எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு அரசாங்கம் மேலதிகாரிகள் ஆலோசனை பெற்று அதுக்கு ஏற்றாற்போல் பொதுமக்களுடைய கருத்துக்கள் படி தான் அரசு எல்லா முயற்சிகளும் எடுக்கிறாங்க. இங்கே பெருங்குடியில் குப்பை கிடங்கு இருக்கக்கூடாது, குப்பை கொட்டி அந்த சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு எதுவும் விளைவிக்க கூடாது என்பதற்காக தான் பல திட்டங்களை வகுக்கிறாங்க. பயோ மைனிங் பண்ணி அங்கே இருக்கின்ற குப்பைகளை மக்கும் குப்பையை எடுத்து உரமாக்குறாங்க. அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளை சிமெண்ட் ஃபேக்டரிக்கு அனுப்புறாங்க. போன்ற பல நிலைகளில் இன்றைக்கு செஞ்சுக்கின்னு இருக்காங்க. அதனால தொடர்ச்சியாக இந்த குப்பை கிடங்கு பகுதியை ஒரு சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு இல்லாமல் ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்று அரசு ஒரு திட்டத்தை வகுத்திருக்காங்க. அதனால பொதுமக்களுடைய கருத்து கேட்டிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் ராம்சார் அங்கீகாரம் பெற்றுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 93 ஏக்கரில் 58 ஏக்கருக்கு மரங்கள், தாவரங்கள் வர உள்ளன. அதேபோன்று 23 ஏக்கருக்கு நீர்நிலைகளும் 11 ஏக்கரில் கட்டடங்களும் அமைய உள்ளது. இந்நிலையில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அதன் இயற்கை அமைப்பிலேயே பாதுகாக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
ஏற்கனவே 2.5 ஹெக்டேர் பரப்பில் பள்ளிக்கரணை சதுப்பு நில சூழலியல் பூங்கா அமைந்திருக்கும் நிலையில் அதே இடத்தில் பெருங்குடி குப்பை கிடங்கில் 93 ஏக்கரில் பல்லுயிர் பூங்கா அமைக்க வேண்டுமா என சூழலியலாளர்களும் குடியிருப்போர் சங்கத்தினரும் கேள்வி எழுப்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.